بسم الله الرحمن الرحيم இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அமலை அறிவிக்கட்டுமா, அது உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும். தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை விடவும் சிறந்தது அது. ஏன், எதிரிகளுக்கு எதிராக போர்க்களத்தில் போர் செய்வதை விடவும் சிறந்தது அது. அந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? சஹாபாக்கள் என்ன சொல்வார்கள்? வேண்டாம் என்று சொல்வார்களா? அறிவியுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. திக்ருல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை திக்ர் செய்தல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் நினைவால் சாந்தி பெறும். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் நினைவில்தான் உள்ளத்தின் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்தல், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், இது போன்ற தஸ்பீஹுடைய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்தல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒரு மனிதன் காலையில் 100 முறை கூறினால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் நாளை மறுமையில் தராசை கனமாக்க கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பல திக்ருடைய வகைகளின் சிறப்புகளை சொன்னார்கள். காலை எழுந்தவுடன் ஓதும் திக்ர், காலை எழுந்ததற்கு பிறகு ஓதும் திக்ர், காலை நேரத்தில், பகல் நேரத்தில், மாலை நேரத்தில், இரவில் தூங்கும் பொழுது ஓதக்கூடிய திக்ர்கள் எல்லாம் எத்துணை முஸ்லிம்களுக்கு தெரியும்? இரவுடைய இறுதியில் அவர்கள் எந்த நினைவில் தூங்குகிறார்கள், உறங்குகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தங்களுடைய கண்களை மூடுவதற்கு முன்னால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ரப்பே, என் அல்லாஹ்வே, என்னுடைய உயிரை இந்த இரவில் நீ கைப்பற்றிக் கொண்டால். யார் சொல்லுவது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ரப்பே, இந்த இரவில் என் உயிரை கைப்பற்றிக் கொண்டால் அதற்கு இரக்கம் காட்டிய அல்லாஹ். அதை நீ விட்டுவிட்டால் காலையில் உயிர் வாழ்வதற்கு மறுநாள் காலையிலும் வாய்ப்பு கொடுத்தால் அதை நீ பாதுகாரியா அல்லாஹ். உன் நல்லடியார்களை எப்படி பாதுகாப்பாயோ அது போன்று. அல்லாஹும்ம கினி அஸாபக் யௌம தபஅஸு இபாதக். யா அல்லாஹ், உன் அடியார்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த மறுமை நாளில் உன் வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இரவுடைய கடைசி துஆவாக சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் பேச மாட்டார்கள். இந்த திக்ர்கள் எல்லாம், இந்த துஆக்கள் எல்லாம் எங்கே கண்ணியத்துக்குரியவர்களே? வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா. யார் என்னுடைய நினைவை விட்டு தூரமாகிறாரோ அவர் நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லை என்றால் அவருடைய வாழ்வு எல்லா இடங்களிலும் நெருக்கடிதான். தொழில், வியாபாரம், வருமானம், அவருடைய குடும்ப வாழ்க்கை என எல்லாம் நெருக்கமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நினைவில் ஒருவன் வாழவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு எமக்கு உதவி செய்வானாக. அடுத்ததாக, ஏழைகளுக்கு உணவளியுங்கள். இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவருக்கு இஃப்தாருக்கு உதவி செய்கிறாரோ, ஏற்பாடு செய்கிறாரோ, அது அந்த நோன்பாளியின் கூலியும் அவருடைய கூலியில் எதுவும் குறைவுபடாமல் முழுமையான நோன்பின் கூலியை அல்லாஹ் இவருக்கும் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய இறுதி 10 வந்தால் அடிக்கக்கூடிய வேகமான காற்றை விட அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். ஏழைகளுக்கு கொடுப்பார்கள், வறியவர்களுக்கு கொடுப்பார்கள். சஹருடைய உணவிற்கு, இஃப்தாருடைய உணவுக்கு அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ஒரு பேரித்தம்பழத்தை வாங்கி அருகில் இஃப்தாரை திறப்பவருக்கு கொடுக்க முடியும் என்றால் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பின் கூலியை நமக்கு தருவார் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எம்மால் எவ்வளவு முடியுமோ $1 அல்லது அதில் பாதியை அல்லாஹ்வுடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானுடைய மாதத்தில் சதக்கா செய்ய முடியும் என்றால் கணக்கிட்டு செய்யுங்கள். அல்லது ஒரு நாளைக்கு $1, இந்த நாட்டுடைய ஒரு காசு
என்பதை உண்டியலில் சேர்த்து வையுங்கள். ரமதான் முடியும் பொழுது அதை ஏழைகளுக்கு எடுத்துக் கொடுங்கள். இப்படி நன்மையின் வாசல்கள், நன்மையின் செய்யப்படக்கூடிய அமல்கள் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதில் விரையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இந்த ரமதானுடைய மாதத்தில் கொடுத்த முக்கியத்துவம் இதன் நேரங்களை பாதுகாத்து, இதன் நேரங்களை பாதுகாத்து. சென்ற வருடம் ரமதானை அடைந்தோம். எம்மோடு பல முஸ்லிம்கள் அடைந்தார்கள். ஆனால் பலர் இந்த மாதத்தில் எம்மோடு இல்லை. என்ன ஆனார்கள்? மரணமாகிவிட்டார்கள். அடுத்த ஆண்டு ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானா? உறுதி கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த ரமதான் எம்முடைய இறுதி ரமதானாக கூட இருக்கலாம். அடுத்த ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானா இல்லையா நமக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே பிரார்த்தனை செய்வோம், ஆதரவு வைப்போம். இன்னும் பல ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்யட்டும். ஆனால் இந்த ரமதானை பாழாக்கிவிட்டால் அடுத்த ரமதான் நம்முடைய கைவசம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் இன்னும் நெருக்கத்தை அடைவதற்கு, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவதற்கு. அதனால் இந்த ரமதானின் ஒவ்வொரு நிமிடத்தையும் பாதுகாருங்கள். கபர்களில் இன்று அடங்கி இருக்கக்கூடியவர்களை எழுப்பி, இந்த உலக முஸ்லிம்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இதோ இந்த ரமதான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது, இதில் ஒரு நிமிடத்தையும் நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்றுதான் அவர்களுடைய அறிவுரையாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய நேரங்களை பாதுகாருங்கள், கண்ணியப்படுத்துங்கள். ஓய்வில் கழிக்கக்கூடிய மாதமாக இதை ஆக்கி விடாதீர்கள். இன்று பலருக்கு நினைப்பு என்ன? ரமதான் வந்தால் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம், நல்ல ஓய்வு எடுக்கலாம். காலை ஃபஜ்ருக்கு பிறகு உறங்குவார். உறக்கம் தொழில் இல்லை என்றால் மறுபடியும் எழுந்து துஹர் வரை உறங்குவார். துஹருக்கு பிறகு ஏதோ பள்ளிக்கு சென்று குர்ஆனை ஓதுவார். மறுபடியும் வருவார், அசர் வரை உறங்குவார். அதற்கு பிறகு வருவார், இஃப்தார் வரை உணங்குவார். இஃப்தாரை கழிப்பார். இஃப்தார் கழிக்கக்கூடிய அந்த சாப்பாடு அவருக்கு மறுபடியும் உறக்கத்தை கொடுக்கும். இப்படி ரமதான் அவரை விட்டு கடந்து சென்றுவிடும். உறக்கத்திற்காக ரமதான், அதிகமாக உணவை உட்கொள்ளுவதற்காக ரமதான். இந்த சஹருடைய உணவை பாருங்கள் முஸ்லிம்களுக்கு. அவர் சஹருடைய உணவை உட்கொண்டால் 3 நாட்கள் அவர் பசியாக இருந்தாலும் அவருக்கு பசி எடுக்காது. அப்படி அவருடைய சஹர் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பை வைப்பார்கள். தண்ணீரையும் பேரித்தம்பழமும் பாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய உணவாக இருந்தது. இஃப்தார் தண்ணீரும் பேரித்தம்பழமும் தான். யாருடைய சஹர் இது? யாருடைய இஃப்தார் இது? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இஃப்தார் இது. ஏன்? அப்போதுதான் வணக்க வழிபாட்டில் அதிகமான ஆர்வத்தை அவரால் காட்ட முடியும். காலையிலேயே அத்துணை விலங்கினத்துடைய வகையும் அவருக்கு முன்னால் இருக்கும். இஃப்தாருடைய உணவு, ஒட்டுமொத்த உணவின் வகையும் அவருக்கு முன்னால் இருக்கும். எல்லா மாதத்திலும் சமைப்பதை விட, ஆகக்கூடிய உணவின் செலவை விட ரமதானுக்கு தான் அதிகமான வீட்டின் செலவு ஆகும். இது ரமதானா? இது உண்மையான சஹரா? இது அல்லாஹ் விரும்புகின்ற இஃப்தாரா? இது அவர்களுக்கு எதை கொடுக்கும்? இந்த சாப்பாடு அவருடைய உடம்பை அதிகப்படுத்தும். தராவிஹ் தொழுகையில் வந்தால் அவருடைய கண்கள் எல்லாம் உறக்கத்தை நோக்கி செல்லும். ஏதாவது உரையை தேடி வந்தால் அவர் சாப்பிட்ட அந்த இஃப்தாருடைய மயக்கம் அவரை அப்படியே பாழாக்கும். ஒட்டுமொத்த இரவுடைய வணக்கத்தையும், ஒட்டுமொத்த மக்ரிப் இஷாவுடைய தொழுகையும். இது என்ன இஃப்தார்? இது என்ன சஹர்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியமான முறையில் உணவை உட்கொள்ளுங்கள். கண்ணியமான ஆடையை இந்த ரமதானில் அணியுங்கள். கண்ணியமான பேச்சுகளை இந்த ரமதானில் பேசுங்கள். கண்ணியமான செலவுகளை இந்த ரமதானில் செலவழியுங்கள். ஒவ்வொரு செயலையும் நீங்கள் எவ்வளவு கண்ணியப்படுத்தி செய்கிறீர்களோ அது போன்ற அல்லாஹ்விடத்திலே பல மடங்கு இந்த ரமதானுடைய அந்தஸ்துகள் உயரும். அடுத்ததாக வணக்க வழிபாடுகள் அல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற அமல்களில் ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள். ரமதான் வந்தால் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் அவர்களை விட்டு சென்றுவிடும். என்ன வணக்க வழிபாடு? ஏழைகளை சந்திக்க மாட்டார்கள், நோயாளிகளுக்கு நலம் விசாரிக்க மாட்டார்கள், ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ரமதானின் வணக்க வழிபாடுகள் தொழுகை, குர்ஆனை ஓதுவது, இரவு வணக்கம், நோன்பு, அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நோன்பாளி இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்றைய நாள் யார் நோன்பாளியாக எழுந்திருந்தது? கால அபூ பக்ரின் அன யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரே. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா, இன்றைய தினம் யார் ஜனாஸாவை பின்தொடர்ந்தது? கால அபூ பக்ரின் அன யா ரசூலல்லாஹ். மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தது யார்? கால அபூ பக்ரின் அன யா ரசூலல்லாஹ். மறுபடியும் கேட்பார்கள், வமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யார்? கால அபூ பக்ரின் அன யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நோன்பு நோற்றிருக்கிறார், என்ன செய்திருக்கிறார்? ஜனாசாவை பின்தொடர்ந்திருக்கிறார், ஏழைக்கு உணவளித்திருக்கிறார், நோயாளியை நலம் விசாரித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அபூபக்கரை பார்த்து, சொர்க்கவாதிக்குரிய ஒட்டுமொத்த அமலையும் அபூபக்கரை நீ கொண்டிருக்கிறாய் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எமக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இறுதியாக வாக்கு கொடுங்கள், அல்லாஹ்விடத்திலே உறுதியை கொள்ளுங்கள், இஹ்லாஸோடு அல்லாஹ்வை மட்டுமே நோக்கமாக கொண்டு ரமதான் மாதத்துடைய நோன்பையும் ரமதான் மாதத்துடைய இரவு வணக்க வழிபாட்டையும் செய்வேன் என்று என்னால் முடிந்த அளவு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்ற படைப்புகளுக்கு என்னால் ஆன உதவியை இந்த ரமதானில் செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய புத்தகம் குர்ஆனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த ரமதான் மாதத்தில் ஓதுவேன் என்று ஈமானுடைய பலகீனத்தில் கடைசி தரம் ஒருவர் ஈமானில் பலகீனப்பட்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் ரமதானில் ஒரு முறை குர்ஆனை முடிப்பது. அவருடைய ஈமான் கடைசி தரமாக இருக்கலாம். ஒரு முறை குர்ஆனை முடித்தால் அதற்கு கூட எம்முடைய முஸ்லிம்களில் பலர் வாய்ப்பு கொடுப்பதில்லை. குர்ஆனை அதிகமாக ஓதுவது, இது போன்று இருக்கக்கூடிய சதகாக்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்தல், அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை செய்தல், குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தல், ஏன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல், இதைவிட அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வேறு அமல் கிடையாது. இந்த வணக்க வழிபாட்டில் கண்ணியமாக மனைவியிடத்திலே, குழந்தைகளிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே, அண்டை வீட்டார்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே என ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய படைப்பிடத்திலும் நன்மையான முறையில் நடந்து கொள்ளுதல்